வணக்கம், இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு தான் இந்த செய்தி. இந்த வீடியோவை நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, இந்த செய்தி உங்களுக்கு தான். இங்க குரூப் 1, 2 அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இது ஒரு பொதுவான வாசிப்பு. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாரையும் பேரை சொல்லியோ நட்சத்திரம் ராசியெல்லாம் சொல்லிலாம் நம்ம அங்க குறிப்பிட்டு பார்க்கல. பொதுவான வாசிப்பு. தயவு செய்து இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு என்ன செய்தி? இந்த செய்தி உங்களுக்கானது. இந்த செய்தியை நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த செய்தி உங்களுக்கானது. இந்த செய்தி உங்களுக்கானது. இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க, என்ன உங்களுக்கு வர இருக்கிறது, என்ன ஆசீர்வாதங்கள், எச்சரிக்கை, ஏதேனும் ஆலோசனைகள், அறிவுரைகள், ஏன்னா இந்த செய்தி உங்களுக்கானதுன்னு சொல்லும் பொழுது அது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? சரி, பார்க்கலாங்க. 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம். சரி, முதல் செய்தி உங்களுக்கு 5 of Pentacles, 2வது செய்தி தி எம்ப்ரஸ். பரவாயில்லங்க, ஒன்று போனால் ஒன்று கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுறாங்க. 5 of Pentaclesக்கும் தி எம்ப்ரஸும் சொல்லும் பொழுது அதே தான். பணம் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம். பணம் ரீதியாக இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. கொடுத்த பணம் இன்னும் வரலை. பணத்தை எடுத்துக்கிட்டு போனவங்க திரும்பி வரலை. கடன் கேட்குற இடம்லாம் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னால் கடனை கட்டி தீர்க்க முடியலை. தலைக்கு மேலே கடன்கள் இருக்குது. இந்த மாதிரி காசு பிரச்சனைகள், சொத்து, இடம், வீடு பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் கிடைக்காதாங்க? ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கள். நான் என்னங்க நல்ல செய்தி சொல்கிறது? அவங்களே தான் வந்திருக்காங்க. அதான் சொன்னேன், ஒரு எப்படி சொல்கிறது, நேர்மறையற்ற எப்படி சொல்கிறது, நெகட்டிவான ஒரு செய்தியை கொடுத்தாலும் மிகவும் பாசிட்டிவான, இதுக்கு எல்லாமே ஒரு விடுவு காலம் உனக்கு பிறக்க போகுது, பிறக்கும். எம்ப்ரஸ் அப்படிங்கிறது அது ஒரு புதிய கதவு தான். அந்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. ஏதோ ஒரு புதிய விஷயத்தின் மூலமாக சம்பாதிக்க போறீங்க. ஏதோ ஒரு தொழில் மூலமாகவோ, ஒரு வேலை மூலமாகவோ, உழைப்பின் மூலமாகவோ, வாய்ப்புகள் மூலமாகவோ சம்பாதிக்க போறீங்க. நல்ல வருமானங்கள் இருக்கு, நல்ல லாபங்கள் இருக்கு. அதை வைத்து தான் இந்த கடன் பிரச்சனைகளோ காசு பிரச்சனைகளோ ஏதோ ஒரு தீர்வு உங்களுக்கு அமைய போகிறது. ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க போகிறது. அது யாரோ ஒரு பெண்ணின் மூலமாக அந்த வாய்ப்புகள் வரலாம், அல்ல யாரோ உங்களுடைய சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரலாம், அல்லது உங்களுடைய மேனேஜர் அவர் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் வரலாம். வயசுல மூத்தவங்க இவர்கள் மூலமாக அந்த வாய்ப்புகள் வரலாம். ஸோ ஏதோ ஒன்று வாய்ப்புகள் மூலமாக இந்த நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. ஸோ கஷ்டம் இருந்தாலும் அதில் நல்லதும் இருக்கு. அந்த கஷ்டத்துக்கு ஈடு கொடுக்கிறபடி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு. சரி, இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்துருக்குறாங்க. தி எம்ப்ரஸ் அண்ட் தி 5 of Pentacles. என்னதான் கஷ்டம் தான் சொல்கிறாங்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுகள் உண்டு. நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருந்தோன்னா, இது என்னால் இதை வந்து நான் தானே இந்த பிரச்சனையில் போய் உக்காந்தேன், அந்த பிரச்சனையை நானே தீர்ப்பேன். அது தாங்க இங்கேயும் சொல்கிறாங்க. வாங்கின நம்ம கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை கட்டக்கூடிய திறமையும் நமக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறது, நல்ல நேரம் வருகிறது அப்படிங்கிறது தான் இங்கே இந்த எம்ப்ரஸும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு கூட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு, தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிறத தான் தி எம்ப்ரஸ் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்க? 2 of Wands. அதே தான், குறிப்பிட்டவர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கடன் கேட்டிருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வரும். கடல் தாண்டி வேறு யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அங்கே இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல உதவிகள் வருகிறது. ஆனால் இந்த உதவிகள் கிடைத்த பிறகு, இந்த பணம் கிடைத்த பிறகோ, இல்லை இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்த பிறகு இது சரிசமமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கவனமாக திட்டங்கள் போட்டு இது சமப்படுத்தி அந்த திட்டத்தை செயல்படுத்துறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள்
இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அமையுது. ஏன்னா நீங்களே ஏதோ ஒரு பிளானிங்ல தான் இருக்கிறீங்க போல இருக்கு. இந்த பிளானிங் எனக்கு சரிப்பட்டு வருமாங்கிற கேள்விகள் குறிப்பிட்டவர்களுக்கு இருந்ததுன்னா சரிப்பட்டு வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்துராதீங்க. கவனமாக நீங்க திட்டத்தை போடுங்க. ஸோ வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதையும் திட்டத்தை போட்டு சமப்படுத்தி அதை இன்னும் நல்லபடியாக கொண்டுட்டு போங்க. வலது காலை எடுத்து வைத்து கொண்டு போங்க. குறிப்பிட்டவர்களுக்கு வெளியூர் போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுது. அந்த வெளியூருக்கு போவதற்கு வாய்ப்புகளில் கூட நல்ல வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடியதுக்கு கிடைக்குது. அப்போ என்ன கஷ்ட காலங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சொன்னாங்க ஏதோ ஒரு வாய்ப்பு வருகிறது. அது ஒரு சில பேருக்கு வெளியூர் வேலை வாய்ப்பு, ஏதாவது ஒரு நல்ல சம்பள உயர்வு, ஏதாவது எப்படி சொல்றது, ஒரு பெரியவர்கள் மூலமாக உதவிகள், இது வெளியூர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு நல்ல செய்தி வருது. ஒரு சில பேருக்கு பயணங்கள், இந்த பயணங்கள் மூலமாக அந்த வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதன் மூலியமாக கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்களோ உறவுகள் மூலமாக இருந்த கஷ்டங்கள் கூட இது தீர்வு அடையும். ஸோ உங்க கையில தான் இருக்கு. பிளான் அக்கார்டிங்லி. நல்லதுங்க. நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம். இந்த செய்தி உங்களுக்கானது. இந்த செய்தி உங்களுக்கானது. இன்னும் நம்ம செய்திகளை நமக்கு இங்கே சொல்ல இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கானது. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வராங்க. பார்த்தீங்களாங்க, ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாக குறிப்பிட்டவர்கள் வயதுல மூத்தவர்களுடைய அறிவுரைகள், ஆலோசனைகள், உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இங்க கிடைக்குது. அவர்களுடைய உதவிகளோ அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் மிகவும் ஒரு விடுவு காலத்தை கொடுக்குது அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. அவர்களே உங்களுக்கு உதவி செய்யறது, அவர்களே முன் என்னதான் உனக்கு பிரச்சனை, நான் உனக்கு இருக்கேன் இல்லையா, ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா, அந்த மாதிரியா கேட்டு அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக, உதவிகள் மூலமாக, ஆசீர்வாதங்கள் மூலமாக, அறிவுரைகள் மூலமாக ஒரு விடுவு காலம் உங்களுக்கு இங்க அமைகிறது. நல்லதுங்க. நம்ம இன்னும் ஒரே செய்தி எடுக்கிறோம். கடைசி ஒரு செய்தி. இது நமக்கு அறிவுரையாக இருக்கலாம். அட கடவுளே, என்னங்க நான் சொல்றது. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நான் உண்மையில சொல்றேன், மனம் தளர்ந்து போகாதீங்க. ஓகே, கண்டிப்பாக இது நடக்குது உங்களுக்கு. என்ன மன கஷ்டங்கள், பண பிரச்சனைகள், உறவு பிரச்சனை உங்களுக்கு பாருங்க. நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னு இங்க வருதுங்க. ஆனா இங்க பணத்தை மீட்கிறீங்கன்னு இந்த செய்தி சொல்லுது. அப்ப இந்த செய்தி கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள், இங்க 10 பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த கண்டிப்பாக ஆமாங்க எனக்கு பணம் கிடைக்குங்கிறத நம்பிக்கையில நான் இருக்கிறேன், எனக்கு அந்த பணம் கிடைக்கும், அதுதாங்க இங்க நடக்குது, அது கிடைக்குது. ஸோ 9 of Pentacles ஆசை பூர்த்தி ஆகுது. ஆசைகள் மூலமாக நீங்க உங்களுடைய பண பிரச்சனைகளையோ என்ன உறவு பிரச்சனைகளோ தீர்க்க போறீங்க, அதை பூர்த்தி பண்ண போறீங்க. போட்ட உழைப்பு எதுவுமே வீண் போகல. போட்ட கஷ்டங்களோ நம்பிக்கைகளோ எதுவுமே வீண் போகல. கடவுளால உதவி செய்ய முடியாததை முயற்சியால வந்த லாபத்தின் மூலமாக நீங்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி சொல்றது, முடிவு கட்டுவீங்க. விடுவு காலம் பிறக்குது நம்ம சொல்றோம், கண்டிப்பாக பிறக்குது. 9 of Pentacles அப்படின்னாலே கண்டிப்பாக ஆசைகள் பூர்த்தி ஆகுது. கிடைக்காத பணம் கிடைக்குது, வராத பணம் வரும். தடைபட்டு இருந்த விஷயங்கள் இப்பொழுது விலகி கைக்கு வருகிறது. 9 of Pentacles நல்ல செய்தியும் உங்களை நோக்கி வருகிறது. குறிப்பிட்டவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல செய்தி வருகிறது. இதுவே ஒரு நல்ல செய்தி தான் உங்களுக்கு. ஸோ 9 of Pentacles மறுபடியும் சொல்றேன், ஆசைகள் பூர்த்தி ஆகிறது. ஏதேனும் பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா, பணம் ரீதியாக உறவு ரீதியாக இருந்ததுன்னா இப்பொழுது அதெல்லாம் விலகி ஒரு விடுவு காலம் பிறக்கிறது. இதுவரைக்கும் போட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் ஒரு லாபம், வருமானம், சம்பள உயர்வுகள், முன்னேற்றங்கள். கடல் தாண்டி போய் சம்பாதித்தவர்கள் இப்பொழுது நல்ல லாபத்தோட உங்க ஊருக்கு திரும்பி வருவீங்க. இப்பொழுது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க. நல்ல மரியாதை கிடைக்கும். பேரும் புகழும் உங்களுக்கு அமையும். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு வெற்றிகரமாகவே உங்களுக்கு இது அமையும். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, அது ஒரு அறிவுரையாக இருக்கலாம், எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு அது ஏன்னு தெரியலங்க. நம்ம அவர்கள் சொல்படியே நம்ம கேட்டுப்போம்.
ஏதோ ஒரு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. பார்க்கலாம். அதே தான், 2 of Pentacles கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. அதை தாங்க அவங்க ஏதோ சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் கைக்கு அதான் பாருங்க, இதுவும் பணம் தான். அப்போ கைக்கு வரக்கூடிய பணத்தை சமப்படுத்திக்க, சிக்கனமாக இருந்துக்க, எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை அதுக்கு பயன்படுத்திக்க. கண்ணு முக்கு தெரியாம செலவு பண்ணாத, கேட்கறவங்க எல்லாருக்கிட்டையும் அள்ளி கொடுக்காத, தனக்கு தானம் தருமோ, அப்பதான் மற்றவங்க, நீ நல்லா இருந்தாதான் நீ 10 பேருக்கு சோறு போட முடியும். அதுதான் இந்த 2 of Pentacles. You must know how to balance and juggle things properly and accordingly அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. அப்படின்னா என்ன? 2 of Pentacles. அதை கைக்கு வர்ற பணத்தை சமப்படுத்திக்க, கைக்கு வர்ற பணத்தை சேமிச்சு வச்சுக்க, அங்கிட்ட என்ன கொடுக்கணுமோ கொடு, அழகாக சமாளிப்ப, அழகாக சமப்படுத்திக்க. ஸோ பணம் வந்த பிறகு இது எப்படி வச்சுக்கணுங்கிறதையும் கரெக்டாக சொல்கிறாங்க. உண்மையில சொல்கிறேன். வாழ்த்துக்கள். கடைசியாக ஒரு ஆரக்கல் செய்திகள் மூலமாக உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வராங்க இந்த செய்தி. அதே தான், டேக் அ லீப் ஆஃப் ஃபேத். வாவ், டேக் அ லீப் ஆஃப் ஃபேத். அதே தாங்க, நம்பிக்கையோடு இருங்க, வலது காலை எடுத்து வைங்க, வெற்றி நடை போடுவீங்க. நம்பிக்கை தாங்க, நம்பிக்கையோடு இருங்க. டேக் அ லீப் ஆஃப் ஃபேத், நம்பிக்கையோடு இருங்க. என்னால் அதுதான் சொல்ல முடியுது. 30 அப்படின்னு சொல்லும் பொழுது 3 அது குரு. அதுதான் இந்த பெரியவங்க, அந்த குவீன் ஆஃப் கப்ஸ். அப்போ அந்த குரு, வயசுல மூத்தவங்க, அந்த குரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இங்க இருக்கிறது. வலது காலை எடுத்து வைங்க, முன்னேறி செல்லுங்கள். தடைகளெல்லாம் விலகி போய் விடுவு காலம் பிறக்கிறது. அனைத்தும் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது. வாழ்த்துக்கள். நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.